மிர்தாத்தின் புத்தகம் அத்தியாயம் 34 தாய் கரு பற்றி. மிர்தாத் சொல்கிறாரு, இந்த அமைதி பொழியும் இரவில் தாய் சினை கரு பற்றி சிந்திக்க வேண்டும். பிரபஞ்ச பெருவெளியும் அதிலுள்ள எல்லாமும் ஒரே ஒரு கரு. காலம் அதை மூடியிருக்கும் ஓடு, அதுதான் தாய் கரு. பூமியை காற்று சூழ்ந்திருப்பது போல இந்த கருவை பேரிறைவன் சூழ்ந்திருக்கிறான். வாழ்விற்கு உள்ளடங்காத, சொல்லுக்கடங்காத, எல்லையற்ற பெரிய கடவுள். அந்த கருவுக்குள் பொதியப்பட்டிருப்பது வெளிப்பட்டு போகும் கடவுள், நுண்கடவுள். அது வாழ்விற்கடங்கியது, எனினும் எல்லையற்றது, சொல்லுக்கடங்காதது. மனித அளவுகள் கொண்டு அளக்கலாகாதது தாய்க்கரு, எனினும் அது வரம்பு கொண்டது. தன்னளவில் அது எல்லையற்றது அல்லவென்றாலும் அதை எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்திருப்பது எல்லை இல்லாமை அப்படிங்கிறார். என்னன்னா, மிர்தாத் தாய் கருவை பற்றி சொல்கிறார். நாம் பிறந்து வந்ததனுடைய அந்த இடம், ஸ்தானம் அது அதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லாமே அந்த கருவிலிருந்து தான் வந்திருக்குது. அந்த காலம்தான் ஒரு பெரிய அதை மூடி இருக்கக்கூடிய ஒரு ஓடாக இருக்குது. அதுதான் தாய் கரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. எப்படின்னா, இந்த பூமியை சுற்றியும் ஒரு இறைவன் சூழ்ந்திருக்கிறான். அதுதான் பேரிறைவன் அப்படின்னு சொல்லி இவர் குறிப்பிட்டு சொல்கிறார். பெரிய இறைவன். அந்த இறைவனுக்குள்ளாரதான் வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு உட்படாத ஒரு இறைவனாக அவர் இருக்கிறார். அவரை சொல்லுக்கடங்காதவர், எல்லையற்றவர், அவர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. அப்படி அந்த கடவுள் ஒரு சின்ன கருவா தோன்றி, ஒரு நுண்கரு அப்படின்னு இவர் சொல்கிறார். சின்ன கருவாக தோன்றி அவர் வெளிப்படுறாரு. அவரை நாம் நுண்கடவுள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுக்கலாம். அது பெரிய கடவுள், இது சின்ன கடவுள் அப்படின்னு குறிப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கரு, தாயினுடைய கர்ப்ப பாத்திரத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கடவுள் நுண்கடவுள். வெளிப்படாமல், யார் கண்ணுக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து யாருடைய உணர்வுக்கும் எட்டாத அளவுக்கு நாம் இந்த உலகத்தினுடைய எல்லா இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் தான் பெரிய கடவுள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அவருக்கு வாழ்க்கைங்கிறது கிடையாது, அவருக்கு எல்லை கிடையாது. ஆனால் இந்த நுண்கடவுளுக்கு ஒரு வாழ்வுன்னு ஒன்று இருக்குது, அவருக்கு ஒரு எல்லை இருக்குது. ஆனாலும் அது சொல்லுக்கடங்காததாக இருக்குது. ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஒரே இதில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க ஒரு கட்டுக்குள்ளே இருக்கணும், ஒரு கட்டுப்பாடே இல்லாதவராக இருக்கிறாரு. அந்த நீங்கள் வர்ணிக்கக்கூடிய அந்த அளவுகளில் அவர் இருக்க மாட்டார், அந்த குணாதிசயத்தில் அவர் இருக்க மாட்டார், அந்த வர்ணனையில் அவர் இருக்க மாட்டார். அப்படி எந்த ஒரு அளவீடுனாலும் அளக்க முடியாத ஒரு விஷயமா அவர் இருக்கிறார். ஆனால் அந்த தாய் கருங்கிறது ஒரு வரம்புக்குள்ளார இருக்குது. அதை நம்மளால் சரியாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எந்த புரிதலும் இல்லாத அளவுக்கு தான் அவர் இருக்கிறாரு. அதனால் அந்த தாய் கருங்கிறது தனக்குள்ளார அது எல்லையற்றதாக இருந்தாலும் அதை எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கிறது. அந்த தாய் கருவை காப்பாற்றிட்டு இருக்கிறது எது அப்படின்னா அந்த பெரிய கடவுள். இந்த நுண்கடவுளுக்கு ஒரு எல்லையை நாம் வகுக்க முடியும். இவ்வளோ இத்தனை வருஷம்தான் அது இருக்கும், இதிலிருந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அளவீடை நம்ம கொடுத்துட முடியும். ஆனால் அந்த எல்லை இல்லாத ஒரு பொருள்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த எல்லை இல்லாத பொருள் தான் அந்த எல்லையுள்ள அந்த நுண்கருவை சுற்றி சூழ்ந்திருக்குது அப்படிங்கிறத அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருள்களும் உயிர்களும் காலவெளி கருக்கள் அல்லாமல் வேறில்லை. அதே நுண்கடவுளை பொதிந்துள்ளவை அவை, ஆனால் வெவ்வேறாக வெளிப்படும் தளங்களில் உள்ளன. விலங்குகளில் உள்ள நுண்கடவுளை விட மனிதனுக்குள் உள்ள நுண்கடவுள் அதிகப்படியான காலவெளி விரிவாக்கம் கொண்டது. இந்த விலங்குகளுக்குள் உள்ள நுண் இறை செடிகளுக்குள்ள உள்ளதை விட விசாலமான விரிவாக்கம் கொண்டது. படைப்பின் அளவுகள் அப்படிப்பட்டது. தோன்றியும் தோன்றாமலும் உள்ள சகல பொருள்களையும் உயிர்களையும் பிரதிநிதிப்படுத்தும் எண்ணற்ற கருமுட்டைகள் தாய் கருவுக்குள் ஒரு ஒழுங்குமுறைப்படி அமைந்துள்ளன. பெரிதாக விரிவடைவதற்குள் அதனை அடுத்துள்ள சிறியது அடக்கியுள்ளது. அவற்றின் இடையில் வெளியில் குறுக்கிடும்படியாக அமைந்துள்ளது. மிக சிறு வெளியானாலும் மிக சிறு காலத்தினால் சூழப்பட்டுள்ள சிறு மைய கரு வரைக்கும் இவ்வாறே பெரியதற்குள் அதை அடுத்துள்ள சிறியது என்னும்படியாக மிக நுட்பமாக அமைந்துள்ளது. ஒரு கருவுக்குள் இன்னொரு கரு, அந்த கருவுக்குள்ளும் இன்னொரு கரு என்றபடி அமைந்து மனித எண்ணிக்கைகள் எல்லாம் கடந்து ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்து பிரபஞ்சம் என்னும் இறை எருவால் வளர்க்கிறது என் தோழர்களே அப்படிங்கிறார்.
அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அந்த கால வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டையிலிருந்து தான் எல்லாமே தோன்றி இருக்குது. அப்படிதான் அந்த நுண்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளையும் அது படைச்சிருக்குது. என்னன்னா அந்த படைப்பு பொருள்கள் வெவ்வேறு தளங்களில் இருக்கலாம், அதனுடைய குணாதிசயம் மாறுபாடாக இருக்கலாம். ஆனால் படைப்பு பொருள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றா தான் இருக்குது, ஒரே இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த நுண்கடவுள், அந்த உயிர் அப்படிங்கிறது வந்து நம்மளை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஏன்னா அந்த கால விரிவாக்கம்ங்கிறது வித்தியாசம் இருக்குது. கால விரிவாக்கம்னா நாம் புரிஞ்சிக்க வேண்டிய கால வெளியில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த விஷயம், அவங்களுக்கு புரிதல்ங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நாம் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இதே செடிகளுக்கும் நீங்கள் விலங்குகளுக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விலங்குகளை விட செடிகளுக்கு இன்னும் குறைவு புரிஞ்சுக்கிற தன்மை. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பந்தம் ஏற்படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் விலங்குகளுக்கு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமான பந்தத்துலேருந்து தான் நம்ம அதிகமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இதெல்லாமே ஒரு ஒழுங்குமுறைப்படி கட்டமைப்பு அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கருவுக்குள்ளே ஒரு சின்ன கரு, அந்த சின்ன கருவுக்குள்ளே இன்னொரு சின்ன கரு, அப்படி ஒரு ஒழுங்குமுறைப்படி அவங்க வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த காலம்ங்கிறது ஒரு பெரிய கரு, அதுக்குள்ளார நாம் இருக்கிறோம், நம்மளுடைய உடம்பு இருக்குது, இது ஒரு கருவில் இருந்து தான் வந்திருக்குது. இந்த கருவுக்குள்ளார கர்ப்ப பாத்திரம் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு கரு இருக்குது, அந்த கருவுக்குள்ளார செல்கள் இருக்குது, அதுவும் ஒரு கரு தான். இப்படி ஒரு பெரிய கருவுக்குள்ளே ஒரு சின்ன கரு, அந்த சின்ன கருவுக்குள்ளே இன்னொரு சின்ன கரு, அந்த சின்ன கருவுக்குள்ளே இன்னொரு சின்ன கரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக அதை வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறை ஆற்றல் தான் அதை வளர்த்திட்டு இருக்குது, இத்தனை கருக்களுக்கும் தீனியை கொடுத்து வளர்த்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என் சொற்கள் உமது மூளையில் மிக மிக வழுக்கி நழுவும் என்பதை நான் உணர்வேன். பரிபூர்ண புரிதலை நோக்கி மேலேறி செல்லும் ஏணியில் அந்த சொற்களின் உறுதியான குறுக்கு சட்டங்களாக நான் ஆக்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சொற்களை சார்ந்திராமல் உமது மனங்களை சார்ந்திருங்கள். இந்த மிர்தாத் நீங்கள் அடைய வேண்டிய உயரங்களையும் ஆழங்களையும் அகலங்களையும் சென்றடைய செய்வான். அடிவானத்தை காட்டும் மின்வெட்டுக்களே சொற்கள். அடிவானத்தை அடைவதற்கான வழி அல்ல அவை. அந்த அடிவானங்கள் கூட தோற்றமளிப்பது போல வெகு தொலைவில் இருப்பவை அல்ல. அதனால் நான் உங்களிடம் கரு பற்றியும் கருக்கள் பற்றியும் பேர் இறை பற்றியும் நுண் இறை பற்றியும் பேசும்போது சொற்களை பற்றி கொள்ளாமல் வீசும் மென்வெட்டுகளை பின்தொடருங்கள். உங்கள் தடுமாறும் காலடிகளுக்கு உதவும் வலிமை கொண்ட சிறகுகளாக மட்டும் அந்த சொற்களை நீங்கள் கருதி கொள்ளலாம்ங்கிறார். அதாவது நான் வந்து அது பேரிறை நுண்ணிறை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், பெரிய கரு சின்ன கரு நுண்ணிய கரு அப்படின்னு சொல்கிறேன், கருவுக்குள்ளே கருன்னு சொல்கிறேன். இந்த சொற்கள் எல்லாம் நீங்கள் கவனிக்காதீங்க, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உணர்வதற்கான ஒரு முயற்சியில் உங்களுடைய மனசை ஒருங்கிணைந்து அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் சரிக்கு கீழே தான் விழுகணும், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. உங்களை மேலேற்றி விடணுன்னா அது குறுக்கு சட்டங்கள் வேணும். ஒரு ஏணியில் குறுக்காக இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டு மாதிரி அந்த சட்டங்கள் இருக்கணும், இல்லைன்னா உங்களால் மேலே ஏற முடியாது. அப்படி அந்த சட்டங்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொற்களை கவனிக்காமல் அந்த அர்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க. அது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா அதை உணர்வு ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ தான் உங்களால் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு மேலே ஏறி வர முடியும். இல்லைன்னா தர்க்க ரீதியாக பல விமர்சனத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. உமது இயல்புகளை எல்லாம் இயற்கை அறிந்து கொள்ளும். கருவின் அடிப்படையில் தான் இயற்கை கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் உணரவில்லையா? சகல படைப்புகளின் ரகசியத்திற்கான திறவுகோல் அந்த கருவில் தான் இருக்கிறது. கருமுட்டை தான் உங்கள் தலை, உங்கள் இதயம், உங்கள் கண், கனியும் விதையும் கருமுட்டை தான். எல்லா உயிர்களிலும் அது ஒரு நீர்த்துளியாக அடங்கியிருக்கிறது. வாழ்வின் சாரம் அது, நுண் இறை அது. பிரபஞ்சத்தின் எண்ணற்ற பாதைகளை அளந்து வெவ்வேறு தளங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதல்லவா அது. எல்லா உயிரும் இடைவிடாமல் அடைக்காத்து குஞ்சு பொரித்த பின் அந்த கரு மீண்டும் இன்னொரு கருவுக்குள் திரும்பி செல்கிறதல்லவா. படைப்பின் இடைவிடாத தொடர்ச்சி நிச்சயமாக ஒரு அற்புதம்தான். தாய் கருவின் மேல் மட்டத்திலிருந்து அதன் மையத்தை நோக்கி செல்கிறது வாழ்வின் ஊற்று. பிறகு அது மையத்திலிருந்து தடையின்றி மேல்மட்டம் நோக்கி பாய்கிறது அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும்
அதனுடைய இயல்புகள், அதனுடைய குணாதிசயங்கள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போது நாம் ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்குவோம். அது என்னென்னா, இந்த இயற்கைங்கிறது நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த ஒரே கருமுட்டையிலேருந்து வெளியில் வந்திருக்குது. இந்த படைப்புக்கான ஒரு திறவுகோள்ங்கிறது அந்த கருவில் தான் இருக்குது. நீங்கள் எங்கிருந்து பிறந்து வந்தீங்களோ அங்கிருந்தே திரும்ப போய் சேர வேண்டியதுங்கிறது அங்கே இருக்கவே செய்யுது. அப்போ தான் அந்த சுழற்சிங்கிறது நிற்கும். இல்லைன்னா அது நிற்கிறது கிடையாது. அப்போது அந்த கருமுட்டை என்னவா இருக்குது அப்படிங்கிறத சரியாக கவனித்து பாருங்கள். நாம் ஒரு சொட்டு விந்துவாக ஒரு கருமுட்டையில் போய் விழுந்தோம். ஒரு கர்ப்ப பாத்திரத்தில் போய் விழுந்தோம். ஒரு செல் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு செல் அதுதான் ஒரு முட்டையாக இருந்துச்சு. அந்த முட்டையிலிருந்து தான் தலை வந்திருக்குது, முகம், அதாவது அந்த தலை, கை, கால், உடம்பு, அப்புறம் அதுக்குள்ளே கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்துருச்சு. அப்போது இது அத்தனையுமே எதுவாக இருக்குதுன்னா அந்த முட்டையாக தான் இருக்குது. அந்த முட்டை தான் இப்படியெல்லாம் மாறி இருக்குது, பரிமாற்றம் அடைஞ்சு நிற்குது. நீங்கள் ஒரு கனியை எடுத்து சாப்பிட்றீங்க, அதுக்குள்ளார விதையும் இருக்குது. இதெல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? அந்த முட்டையிலேருந்து தான் வந்திருக்குது. அந்த விதைங்கிறது தான் அங்கே முட்டையாக இருக்குது. அந்த முட்டையிலேருந்து தான் ஜெனித்து அது வந்திருக்குது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்குள்ளாரே அந்த கருங்கிறது இருக்கவே செய்யுது. அந்த கரு தான் அதை போஷிச்சிட்ருக்குது, அதை பாதுகாத்துட்ருக்குது. அப்போது நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை அடைக்காய்ச்சி அந்த குஞ்சு பொரிக்குது. அந்த குஞ்சுக்குள்ளார என்னவா இருக்குது? அதுவும் ஒரு கரு இருக்கவே செய்யும். அப்போது அந்த கரு ஒரு முட்டையாயிட்டு அதை அடைக்காத்துச்சுன்னா அதுலேருந்து வெளியில் வர்ற ஒரு குழந்தைக்குள்ளே, அந்த குஞ்சுக்குள்ளே இன்னொரு கரு வரத்தான் போகுது. அப்போது ஒரு கருவுக்குள்ளே இன்னொரு கருங்கிற மாதிரி இது போயிட்டே இருக்கும். அப்போது ஒரு படைப்பினுடைய அந்த தொடர்ச்சி அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு சுழற்சியாக இருக்குது. மேலேருந்து கீழே வரும், அப்புறம் மையத்தை நோக்கி போகுது, அப்புறம் கீழேருந்து மேலே போகுது. எப்படி நம்ம மேகத்திலேருந்து மழையாக பொழிஞ்சு அது எல்லா இடங்களும் சமதள பகுதியிலையும் அந்த மழை விழுகுது, சமுத்திரத்துலேயும் விழுகுது. ஆனால் சமதள பகுதியில் விழுந்ததெல்லாம் ஆறாக ஓடி திரும்பவும் சமுத்திரத்தில் கிடக்குது. ஒரு சிலது பூமிக்கு அடியில் நிலத்தடி நீராக போயிடுது. அப்போது அந்த சமுத்திரத்துலேருந்து மீண்டும் அது என்ன ஆகுதுன்னா வெயிலில் ஆவியாகி மேலே போகுது, திரும்ப மழையாக வருது, திரும்ப சமுத்திரத்தில் கிடக்குது. அப்புறம் மறுபடியும் ஆவியாகி மேகம், ஆறு, சமுத்திரம், மேகம், ஆறு, சமுத்திரம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் மேல் நோக்கி கீழே வர்றது, மறுபடியும் கீழ் நோக்கி மேலே போகிறதுங்கிற ஒரு சுழற்சியில் நம்மளுடைய அந்த நுண் கரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுண் இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிராற்றலும் அப்படி தான் இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இவருக்கு தெரிவிக்கிறார். நுண் இறை காலவெளியில் விரிவடைந்து மையக்கரு ஒரு கருமுட்டையிலிருந்து இன்னொரு கருமுட்டைக்கு பாய்கிறது. கீழ்நிலை உயிரிலிருந்து மேல்நிலை உயிர் நோக்கி பாய்கிறது. கீழ்நிலை உயிர் குறுகியும் மேல்நிலை உயிர் காலவெளியில் விரிவடைந்தும் இருக்கிறது. ஒரு கருவிலிருந்து இன்னொரு கருவிற்கு போகும் பாதையில் காலம் ஒரு கண்சிமிட்டும் நேரமாக அமைகிறது. சிலவற்றில் அது ஒரு யுகமாக மாறுகிறது. தாய்க்கரு பிளக்கும் வரை அந்த இயக்கம் அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. நுண்கடவுள் பெரிய கடவுளாக வெளிப்படும். இவ்வாறு வாழ்வு சுருள் அவளும் வளரும், முன்னேறும். அவை மனிதர்கள் குறிப்பிடுவது போலல்ல. மனிதருக்கு வளர்ச்சி என்பது நிறைய பொருள் குவித்தல், முன்னேற்றம் என்பது முன்னால் போதல். உண்மையில் வளர்ச்சி என்பது காலவெளியின் அனைத்து அம்சங்களின் வளர்ச்சி, சூழ்ந்துள்ள அனைத்தின் வளர்ச்சி. முன்னேற்றம் என்பது சரிசமமாக எல்லா திசைகளிலும் விரிவடைவது, பக்கவாட்டிலும் மேலும் கீழுமாக. இறுதி நிலை வளர்ச்சி என்பது வெளியை கடந்து செல்வது. இறுதி முன்னேற்றம் என்பது காலத்தை கடந்து தாண்டி செல்வது. இவ்வாறான இயக்கத்தில் பெரிய கடவுள் காலவெளி பந்தங்களிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடையும். அது ஒன்றுதான் தகுதி படைத்த சுதந்திரம். அதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விதி அப்படிங்கிறார். அப்போது ஒரு கரு இருக்குது, அந்த கரு முட்டையிலிருந்து இன்னொரு கரு முட்டைக்கு அந்த மைய கரு, அந்த உயிராற்றல்ங்கிறது பாஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போது கீழ்நிலை உயிரிலிருந்து மேல்நிலை உயிரை நோக்கி பாயுது. அப்படின்னா மாணிக்க வாசகர் பாடியிருப்பார், புல்லாகி பூடாகி புழுவாகி பறவையாய் பேயாய் கணங்களாய் அசுரராய் வல் மிருகமாகி தேவராய் முனிவராய் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி அந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது இருக்கவே செய்யுது. ஒவ்வொரு ஸ்தானத்தையும் அது தாண்டி தாண்டி வரவே செய்யுது. அதனால தான் கீழ்நிலை உயிரிலிருந்து மேல்நிலை உயிருக்கு அது பாயுது. அந்த கீழ்நிலை உயிருங்கிறது குறுகியதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு கமிட்மெண்ட் அவ்வளோ இல்லை. ஒரு புழுவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு பறவைக்கு அதிகமாகவே இருக்குது.
ஒரு காட்டில் வாழக்கூடிய சிங்கத்துக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது. மனிதர்னு அபிமானிச்சுட்டு இருக்கிற நமக்கு இன்னும் அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த உயிரினுடைய செலவு, அந்த ஆற்றலினுடைய வெளி போக்குவரத்துங்கிறது அது எது, அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது குறைவாக இருக்கிறது கீழ்நிலை உயிர்களுக்கு. அது மேல்நிலை உயிராக போக போக அதனுடைய விரிவாக்கம் அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த கீழே இருக்கிறது குறுகியும் மேலே இருக்கிறது விரிவடைஞ்சும் இருக்குது. அங்கே அதிகமான வேஸ்டேஜ் அங்கே உண்டாகுது. அந்த உயிராற்றல் இந்த காலத்தோட அதிக நேரத்தை செலவு பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அது இருக்குது. அப்போது ஒரு கருவிலேருந்து இன்னொரு கருவுக்கு போகக்கூடியது, இங்கே செத்து போயிட்டான், இன்னொரு கருவுக்குள்ள அவன் நுழையிறது ஒரு கஞ்சி மட்டும் நேரத்தில் கூட நடக்க முடியும். அது நமக்கு தெரியாது. இல்லை பல யுகங்கள் கழித்து கூட அவனால் வர முடியும், அதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தாய் கருங்கிறது இன்னொரு இடத்துல போய் விழுகிற வரைக்கும், அந்த பிளக்கும் வரைக்கும் இந்த இயக்கம் இப்படி தான் இருக்கும். அந்த நுண்கடவுள் எப்போ பெரிய கடவுளாக மாறுதோ அதுதான் உண்மையான ஒரு வேட்கை, அதுதான் உண்மையான தேடல், அதுதான் உண்மையான ஒரு நம்மளுடைய நோக்கமாக இருக்க முடியும். அது நாம் நுண்கடவுளாக இருக்கிறோம், வெறும் உயிராற்றலாக இருக்கிறோம். அது ஜீவாத்மா அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம். பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விஷ்ணுவை நாம் சொல்லுவோம். அப்போ அந்த விஷ்ணுவாக மாறுறதுக்கான ஒரு தன்மையை நாம் அடையணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாகவே நாம் பரமாத்மாவாக தான் இருக்கிறோம். ஜீவாத்மாங்கிறது ரொம்ப பெருசு. ஏன்னா ஜீவன்லேருந்து தான் மனசுங்கிறத விஷ்ணு வந்திருக்கிறாரு. அப்படி நம்மளுடைய உயிர்த்தன்மை அந்த உயிராற்றலாக போய் நம்ம நிற்கணும், ஈஸ்வரனாக போய் நிற்கணும். அந்த நிலைமைக்கு நாம் வரணும் அப்படின்னா நாம் அந்த வளர்ச்சியில் நாம் பங்கெடுக்கணும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு ஜீவன் பிறந்து வந்து இங்கே அனுபவப்படுது அப்படின்னா தன்னை வளர்த்திக்கிறதுக்கு தான் அந்த வேலையை செய்யுது. அது தன்னை வளர்த்திக்க அது தனக்குள்ளார அந்த பக்குவத்தை ஏற்படுத்த அங்கே ஒரு முன்னேற்றம் உண்டாகுது, ஒரு வளர்ச்சி உண்டாகுது. ஆனால் நாம் உண்மையாகவே வளர்ச்சின்னு எதை நினச்சிட்ருக்குறோம்? பொருள் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், பேரு புகழ் சேர்க்கணும், இதுதான் வளர்ச்சின்னு நாம் நினைக்கிறோம். முன்னேற்றம்னா என்னென்னு நினைக்கிறோம்? முன்னாடி போகணும், எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கணும், இதுதான் முன்னேற்றம்னு நாம் நினைக்கிறோம். உண்மையாகவே வளர்ச்சிங்கிறது எல்லாமே வளரணும், நான் மட்டும் வளரக்கூடாது. அங்கே நாம் புரிஞ்சிருக்கிற வளர்ச்சிங்கிறது நான் மட்டும் வளர்ந்தால் போதும்னு நினைக்கிறது. அவர் சொல்கிறாரு, இந்த சமுதாயம் மட்டும் இல்லை, இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே சேர்ந்து வளரணும், அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. நான் ஒருத்த மட்டும் வளர்கிறதுக்கு பேர் வளர்ச்சி அல்லங்கிறாரு. அதே மாதிரி முன்னேற்றம்ங்கிறது முன்னாடி போகிறது மட்டும் கிடையாது, பக்கவாட்டிலும் மேலேயும் கீழேயும் பின்னாடியும் சைடில் எல்லா இடத்துலையுமே நம்ம விரிவடையணும். ஒரு இடத்த மட்டும் பார்த்து நம்ம நகரக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இறுதிநிலை வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ச்சியை குறிப்பிடுறார். அது எப்படி அப்படின்னா, இந்த வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்தை கடந்து போகிறது. இறுதி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கடந்து போகிறது. அப்படி போகிறது தான் வந்து சரியான ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த சுதந்திரம் ஒன்று தான் மனிதனுக்கு சுதந்திரம்னு சொல்கிறதுக்கு தகுதி வாய்ந்த ஒரு சுதந்திரம். அது ஒன்று தான் அவனுடைய ஏக்கமாக இருக்க முடியும். அவனுக்கு என்ன வேணும்னே தெரியாமல், அவனுடைய ஏக்கம் என்னன்னே புரிஞ்சுக்காமல் அவன் எங்கெங்கேயோ அலைஞ்சிட்ருக்கிறான், எங்கெங்கேயோ போய் முட்டி மோதிட்டுருக்கிறான், எதையோ தேடிட்டுருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தையும் இந்த வெளியையும் காலம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நீங்கள் கடந்து போகணும். நீங்கள் அப்போ தான் பெரிய கடவுளாக முடியும். சின்ன கடவுளாக இருக்கிற நீங்கள் பெரிய கடவுளாக, நுண் கடவுளாக இருக்கக்கூடிய உயிராற்றல் பெரிய கடவுளாக ஈஸ்வரனாக மாறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நீங்கள் காலத்தை கடந்து போகணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். துறவிகளே, இந்த சொற்களை நன்கு கவனியுங்கள். உங்களது இரத்தத்தில் இவை கலந்துவிட, இவற்றை மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு விட்டால் சகல பந்தங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இல்லையென்றால் மற்றவர்கள் உங்களுக்கும் தங்களுக்கும் மேலும் அதிக விலங்குகள் பூட்டி விடுவார்கள். மிருதத்தை நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் நீங்கள் மற்றவர்களையும் புரிந்து கொள்ள செய்து விடுவீர்கள். மிருதாத் உங்களை விடுதலை செய்து விடுவான். விடுதலை வேண்டுகிறவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விடலாம். அதனால் இதை தெளிவாக புரியும்படி விளக்கப் போகிறேன். அது மனிதரை சென்று தொட வேண்டும். மனிதனுக்கு கீழ் நிலையில் உள்ள சகல நிலைப்பாடுகளும் கருமுட்டைகளால் மூடப்பட்டுள்ளன. எத்தனை வகையான தாவரங்கள் உள்ளனவோ அத்தனை வகையான கருமுட்டைகள் உள்ளன. வளர்ச்சி பெற்றவை வளர்ச்சி பெறாதவைகளை சூழ்ந்துள்ளன. பூச்சிகள், மீன்கள், விலங்குகளிலும் இப்படித்தான் வளர்ச்சி பெற்ற கருக்கள் வளர்ச்சி பெறாதவற்றை உள்ளடக்கியுள்ளன. மைய கரு வரையிலும் இப்படியே தான் மேல்நிலை கீழ்நிலை கருவை உள்ளடக்கி உள்ளன அப்படிங்கிறது. அதாவது
நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களையும் சரியாக புரிய வச்சு அவங்கள அதிலிருந்து விலக்கி சரியான புரிதலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் சேர்ந்து உங்களையும் சேர்த்து ஒரு பந்தத்தில் ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அதனால் இன்னும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அது எப்படின்னா, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சின்ன உயிர்கள், புழு, பூச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள், இது அத்தனையுமே கருமுட்டைகளால், ஒரே கருமுட்டைக்கு அடிப்படையில் தான் இருக்குது. எத்தனை வகையான தாவர இனங்கள் இருக்கோ அத்தனை கருமுட்டைகள் இருக்குது. எத்தனை வகையான விலங்கினங்கள் இருக்கோ அத்தனை கருமுட்டைகள் இருக்குது. இப்படி இதில் வளர்ச்சி பெற்றது இருக்குது, வளர்ச்சி பெறாதது இருக்குது. அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி, இன்னொரு கருவை வளர்த்துறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டியில் இருக்கிறதும் இருக்குது, எலிஜிபிலிட்டி வராததும் இருக்குது. இப்படி தான் வந்து புழு, பூச்சி, மீன்கள், விலங்குகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே அந்த எலிஜிபிலிட்டி உள்ளதும் இருக்குது, எலிஜிபிலிட்டி இல்லாததும் இருக்குது. இப்படி இதெல்லாமே வந்து அந்த நம்மளுடைய உயிர் சக்தி, அதுதான் மையக்கரு. அது வரைக்குமே இப்படி தான் வந்து ஒரு வளர்ச்சி உள்ளது, வளர்ச்சி இல்லாதது, புரிதல் உள்ளது, புரிதல் இல்லாதது அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. இப்படி தான் அந்த மேல்நிலையில் உள்ளக்கூடிய எல்லாமே அந்த கீழ்நிலை கருவையும் சேர்த்தியே உள்ளடக்கி இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு. சாதாரண முட்டையில் மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் சத்துக்கள் பெற்று குஞ்சாக வெளிப்படுவது போலதான் எல்லா கருக்களும் செழுமை பெற்று உள்ளிருக்கும் நுண்கடவுளை வெளிப்படுத்துகின்றன. புதிதாக தோன்றும் ஒவ்வொரு கருவுக்குள்ளும் நுண்கடவுள் காலமும் வெளியும் உணர்வும் பெற்றுவிடுகிறது. தன் பிறப்புக்கு காரணமான கருவிலிருந்து புதிய கரு சற்றே வேறுபட்டது. அதனால்தான் காலவெளியிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. வடிவற்று பரவும் ஆவியில் அவன் இறுகி நீர்ம வடிவம் பெறுகிறான். உலோகங்களில் அவன் திட்டவட்டமான வடிவம் உறுதியும் பெறுகிறான். அதே சமயம் உயிர் பண்பு இல்லாமல் இருக்கிறான். மேல்நிலை வடிவங்களில் உள்ள உயிர் துடிப்பு இவற்றில் இல்லை. காய்களில் அவன் வளரும் பண்பு பெற்றிருக்கிறான். அளவாக பெருகவும் உணரவும் கூட முடிகிறது. விலங்குகளில் அவனுக்கு உணர்தல், நகர்தல், இனப்பெருக்கம் ஆகிய பண்புகள் உள்ளன. நினைவும் சிந்தனையின் ஆரம்ப அம்சமும் உள்ளன அப்படிங்கிறார். அதாவது ஒரு மஞ்சள் கரு அப்புறம் ஒரு வெள்ளை ஒரு கருவும் ரெண்டுமே சேர்ந்தது ஒரு முட்டையாக இருக்குது. இப்படி தான் எல்லா கருக்களையும் இருக்கும். அதிலிருந்து தான் நுண்கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த குஞ்சு கடவுள், அதாவது அந்த ஒரு பறவை இனமாக இருந்தால் ஒரு குஞ்சு பறவை, ஆண் இனமாக இருந்தால் ஒரு சின்ன பையன் இல்லை ஒரு பொண்ணு, அப்படி அவங்க வெளிப்படுறது அதிலிருந்து தான். அதைத்தான் அவர் வந்து நுண்கடவுள்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்போ அந்த கருவுக்குள்ளே இருந்து தான் அந்த நுண்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குட்டி அது வந்து வெளியில் வருது. அப்படி ஒவ்வொரு கருவுக்குள்ளாக இருந்தால் அது வெளியில் வந்து வெளி உலகத்தோட தொடர்புக்குள்ளே வருது. அப்படி அது தொடர்புக்குள்ளே வரும்போது தாயினுடைய அது அதே ஸ்தானத்தில் வர்றது கிடையாது. அதில் சில வேறுபாடுகளும் அங்கே இருக்கவே செய்யுது. அதனால தான் இங்கே கருத்து வேறுபாடுலேருந்து எல்லாமே அங்கே உண்டாகிறதுக்கு காரணம். அவன் தன்னுடைய முன் ஜென்மத்தினுடைய அந்த பதிவுகளெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் வர்றான். அப்படி வரும்போது அங்கே வந்து அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்தபடி அவன் வளர்ந்துட்டு வரான். அதுக்கு தனி பண்புகள் அவனுக்கு தனியாக வருது, அவனுக்கு உணர்வுகள் தனியாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து காமனாக இருக்கலாம். எப்படின்னா அந்த செயல்பாடுகள், ஒரு இனப்பெருக்கத்துக்கான ஆசையாகட்டும், செயல்திறனாகட்டும், தேவையாகட்டும், இதெல்லாம் ஒரு சிலர் உயிரினங்களில் வந்து காமனாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாமே எது நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா அந்த மனிதனுடைய ஆழ்நிலை சிந்தனையும் அவனுடைய முன்ஜென்மத்தினுடைய அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அவன் முன்னாடி அனுபவிச்சதுனுடைய பாக்கி அவன் இங்கே அனுபவிக்கிறதுக்கு வந்திருப்பான். அப்போ அதுதான் ஆரம்ப அம்சம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அதுவும் அவனுடைய சிந்தனையும் தான் அவனுக்கு இங்கே என்ன தேவை அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுது. அவன் இங்கே எதை அடையிறதுக்கு தயாராகணுங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறார். ஆனால் மனித நிலையில் ஒரு ஆளுமை பண்பும் ஆழ்ந்த சிந்தனை ஆற்றலும் தன்னை வெளிப்படுத்தும் சக்தியும் படைப்பாற்றலும் பெற்று விடுகிறான். கடவுளின் படைப்பாற்றலோடு மனிதனை ஒப்பிட்டால் கடவுளுடையது மாபெரும் கோயில், மனிதனது சீட்டுக்கட்டு கோபுரமான பிள்ளை விளையாட்டு. கடவுளது மாபெரும் கலை வல்லுநர்கள் கட்டிய கோட்டை. ஆனால் மனிதனுக்கு படைப்பாற்றல் இருப்பதை குறைத்து மதிப்பிட முடியாது.
ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனி கருவாக ஆகிவிடுகிறான். குறைந்த அளவில் வெளிப்படும் கருவை சுற்றி வளரும் பெரிய அளவு கருவாக மையக்கரு வரையில் உள்ள எல்லா வகை விலங்கு தாவரங்கள் உள்ளடக்கி இருக்கும். அது மனித கருக்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவை யாவும் உள்ளடக்கிய மேல்நிலை கருதான் வெற்றியாளன். மனிதருக்குள் உள்ள கரு அவர்களுக்குள் உள்ள கால வெளி அடிவான் அகலத்தை கொண்டே அளக்கப்படும். ஒருவனுடைய கால பிரக்னையில் அவனுடைய குழந்தை பருவம் முதல் நிகழ்காலம் வரை உள்ள காலம் மிக சிறியது. அவனுடைய அடிவான் வெளி அவனுடைய கண்களுக்கு எட்டும் தூரம் மட்டுமே. இன்னொருவனுடைய அடிவானமோ புராதனத்து காலத்தது, எதிர்காலமோ வெகு தொலைவில் இருப்பது. அதாவது அவன் கண்ணு கெட்டாத அளவிட முடியாத தொலைவு கொண்டது அப்படிங்கிறாரு. அதாவது ஒரு மனுஷனுடைய அந்த சிந்தனையாகட்டும், பண்பாகட்டும், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சக்தியாகட்டும், இதெல்லாமே ஒரு படைப்பாற்றல் அப்படிங்கிறது அந்த ஒரு நிலையில் அவன் அடைஞ்சிடறான். ஆனால் கடவுளுடைய படைப்பாற்றல்ங்கிறது வேற, இந்த நுண்கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய படைப்பாற்றல்ங்கிறது வேற. ரெண்டையுமே ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, கடவுளுடைய இது ஒரு பெரிய கோயிலாக இருக்குதுன்னா, இந்த குழந்தைகள்லாம் சீட்டுக்கட்டு எல்லாம் வச்சு ஒரு கட்டிடத்தை கட்டி விளையாடுவாங்க. அப்படியே ஒரு பிள்ளை விளையாட்டாக அது இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய இதை விட கடவுளோடது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய வல்லுநர்கள் கட்டிய கோட்டையாக இருக்குது கடவுளுடையது. ஆனால் இவனோடது அப்படி இருக்கிறதில்ல. இருந்தாலும் இவனுடைய படைப்பாற்றல் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் அவன் வெளிப்படுத்தக்கூடிய இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தோம்னா, அதில் எத்தனையோ தாவர இனங்கள் இருக்குது, விலங்கினங்கள் இருக்குது, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. இது அத்தனையுமே அவன் உள்ளடக்கி வச்சுருக்கிறான். இதைத்தான் நம்ம கீழ்நிலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஜீவிகள், மனிதன்கிறவன் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவிகள், இந்த ரெண்டையுமே ஒருங்கிணைத்து தான் அந்த படைப்பாற்றலை உண்டு பண்ணுறான். இவனுடைய குழந்தை பருவத்தை எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு ரொம்ப குறுகிய காலமாக இருக்குது. எப்படின்னா நாம் கண்ணு கட்டும் தூரம் வரைக்கும் பார்க்குற மாதிரி தான் அது. அவனுக்கு கண்ணுக்கு எட்டாத விஷயத்தையும் அவனால் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு அவன் முயற்சி செய்கிறது இல்லை. அவனுக்கு பொதுவாக அவங்ககிட்ட இருக்கிற கெப்பாசிட்டி கண்ணு கட்டுற தூரம் தான். அதை தாண்டி அவன் பண்ணணும் அப்படின்னா, அந்த எதிர்காலத்து ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னா, அது கடவுளால் மட்டும்தான் முடியும். அப்போது கண்ணுக்கு எட்டாத விஷயத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் கடவுளினுடைய சக்திங்கிறது இருக்குது. இவன் எப்போ அந்த சக்தியை அவன் அந்த அளவுக்கு அவன் தன்னை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறானோ, அப்போ இவனாலேயும் அது எட்டாத தொலைவை கூட அளந்து சொல்ல முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. மனிதர் இதழ் விரிந்து வெளிப்படுகையில் அவர்கள் பெரும் உணர்வு இதே போல தான் வேறுபடும். ஆனால் அவர்களது செரிமான ஆற்றல் ஒரே மாதிரியாக இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியான கருவை ஒரே மாதிரியான காலவெளியில் அடைகாப்பதில்லை. அதனால்தான் காலவெளியில் விரிவில் வித்தியாசம் ஏற்படுகிறது. அதன் காரணமாகவே எந்த ஒரு மனிதரும் ஒரே மாதிரியான தோற்றம் பெறுவதில்லை. ஒரே மேசை மீது நிறைந்த செல்வம் பரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதருக்கும் சமமாகவே சிலர் தங்கத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சிலர் தங்கத்தின் ஒளியையும் அழகையும் கண்டு ரசிக்க மட்டும் செய்கிறார்கள். இவர்கள் பசி ஆறுவார்கள். தங்கத்தை எடுத்தவரோ பசி ஆறுவதே இல்லை, எப்பொழுதும் பசித்தே இருப்பார்கள். ஒரு புள்ளிமானை பார்க்கிற வேட்டைக்காரன் அதை கொன்று தின்று பசியாறுகிறான். அதே மானை பார்க்கிற கவிஞன் வேட்டைக்காரனுக்கு சாத்தியப்படாத கனவை காணுகிறான். சிறகு விரித்து கால வெளியில் பறக்கிறான் அப்படிங்கிறார். அப்போது இந்த மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பார்வை வித்தியாசங்களை கவனித்து பாருங்கள். அவன் கவனிக்கக்கூடிய விஷயங்கள், அது அந்த விஷயம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. எப்படின்னா நாம் அவனுடைய செரிமான ஆற்றல் மாதிரி தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான செரிமான ஆற்றல்ங்கிறது அங்கே இருக்குது. அது வித்தியாசப்பட்டுகிட்டே இருக்குது. அதை மாதிரி தான் இங்கேயும் அந்த மனிதனுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானது தான். அதனால தான் அவனுடைய தோற்றம் கூட ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நீங்கள் மற்ற உயிரினத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஒரு புலியை பார்த்திங்கன்னா எல்லாமே புலி ஒரே மாதிரி தான் இருக்குது. அதில் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லை. நீங்கள் ரொம்ப மைல்டான வித்தியாசம் இருக்குது. ஆனால் மனிதனுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த ஒன்று அவங்க ஒரே அந்த ஜீனில் அவங்க பிறந்திருக்கணும். அப்போ தான் அந்த உருவ வித்தியாசத்தை நீங்கள் ஒன்றா பார்க்க முடியும். இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு 20% 30% ஜாடை வித்தியாசம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். மிச்சம் 70% வித்தியாசம் இருக்கலாம்.
அப்போது அந்த வித்தியாசத்துக்கு காரணம் அவங்களுடைய பார்வை, அந்த மனதனுடைய அந்த புரிதலாகட்டும், அந்த உணர்வுகளாகட்டும், இதில் எல்லாத்துலேயுமே அந்த வேறுபாடுங்கிறது இருக்கவே செய்யுது. ஒரு டெஸ்க்கு மேலே தங்கத்தை நம்ம வந்து பரப்பி வைக்கிறோம். ஒரு சிலர் வந்து தங்கம் வேணும்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த தங்கத்தை பார்த்து அந்த ஓசைகளையும், அந்த கலரையும், அந்த டிசைன்ஸையும் பார்த்து ரசிக்கிறாங்க. இதில் யார் பசியாறியிருப்பா, யார் மன நிறைவு அடைஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டவங்க கிடையாது. அதை பார்த்து, அதை ரசித்து, அதனுடைய ஆக்கப்பூர்வமான அந்த திறமையை பற்றி சிந்தித்தவங்க, அந்த தங்கத்தினுடைய ஒளியை கேட்டு அதை ரசித்தவங்க, அவங்களால தான் அந்த பசி ஆற முடியும். மற்றவங்க எடுத்துக்கிட்டவங்க பசியிலேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறார். ஒரு புள்ளிமான் இருக்குது. ஒருத்தர் புள்ளிமானை வேட்டையாடுறாரு. அந்த புள்ளிமானை கொன்று தின்று வயிற்று நிறச்சிக்கிறாரு. இன்னொருத்தர் அந்த புள்ளிமானை ரசிக்கிறார். அவன் அதை வச்சு கனவு காணுறான். அந்த கற்பனையில் அந்த புள்ளிமான் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கனவு காணுறான். அப்போ அந்த வேட்டைக்காரனுக்கு சாத்தியப்படாத ஒரு நோக்கத்தை இவன் கவனித்து பார்க்குறான். அவனுக்கு அது உணவு, ஆனால் இவனுக்கு அது உணவு கிடையாது. அது உணர்வு ரீதியாக ஒரு விஷயத்தை அவனுக்கு அது பண்ணுது. அந்த புள்ளிமான் அவன் தன்னுடைய சிறகை விரித்து கால வெளியில் பறக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. மிக்காயன் சமாதத்துடன் மடாலயத்தில் வந்து வாழ்ந்து வரும் காலத்தில் காலவெளி பந்தத்திலிருந்து விடுபட்டு சுதந்திர சிகரம் அடைய கனவு கண்டார். ஆனால் சமாதம் திடமாக அங்கே காலவெளியில் நங்குரமிட்டு நொண்டியடித்து கொண்டிருந்தார். மிக்காயனும் சமாதானமும் ஒருவர் முழங்கை மற்றவர் முழங்கை தொட்டபடி அமர்ந்திருந்தாலும் மிக மிக இடைவெளியில் இருப்பவர்களே. மிக்காயனுக்குள் சமாதம் உண்டு, ஆனால் சமாதத்துக்குள் மிக்காயன் இல்லை. அதனால் மிக்காயனால் சமாதத்தை புரிந்து கொள்ள முடியும், சமாதத்தால் மிக்காயனை புரிந்து கொள்ள முடியாது. வெற்றியாளனின் வாழ்வு மற்றவர் அனைவரின் வாழ்வையும் எல்லா பக்கங்களிலும் தொடும். அவனுக்குள் அனைவரும் வாழ்வும் அடங்கியிருக்கும். ஆனால் எந்த சாதாரண மனிதனின் வாழ்வும் வெற்றியாளரின் வாழ்வின் ஒரு சிறு பகுதியை கூட தொட முடியாது. அதுக்கான சக்தி இல்லை. அப்போ எளிய மனிதனுக்கு வெற்றியாளன் எளிய மனிதனாகவே காட்சியளிப்பான். உயர்நிலை மனிதனுக்கு அவன் உயர்நிலை மனிதனாகவே தோன்றுவான். ஆனால் வெற்றியாளனை இன்னொரு வெற்றியாளன் தவிர வேறு கீழ் மனிதர் எவராலும் தொட்டுணர முடியாது. இந்த உலகில் வெற்றியாளனின் தனிமையையும் இருப்பின் உணர்வும் தனித்து நிற்பதற்கு காரணம் இதுதான். இது உலகினால் உண்டாவதல்ல, அந்த வேறுபாட்டால் உண்டாவது அப்படிங்கிறார். அப்போ இங்கே மிக்காயன் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு, சமாதம்னு சொல்லக்கூடிய மூத்த துறவி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு கம்பேரிசமாக சொல்கிறாங்க. மிக்காயனுக்கு வந்து அந்த வீடு பேரை அடையணுங்கிற ஏக்கம் வந்துருச்சு. அதை அடையிற மாதிரி அவர் கனவும் கண்டுட்டார். இந்த பந்தத்திலேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு நிலைமையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த முழங்கையை தொட்டபடி அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலும் கூட அங்கே நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸுங்கிறது அங்கே இருக்கவே செய்யுது அப்படிங்கிறார். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து அந்த அந்த ஒரு நெருக்கம்ங்கிறது அங்கே இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய மனம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு வெற்றியாளன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா அவனும் அந்த வெற்றியாளனாக தான் இருக்க முடியும். இப்போ ஒரு வெற்றியாளர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எல்லாரோடையும் கனெக்ட் ஆக முடியும். அவருக்குள்ளார மற்றவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையினுடைய தேவைகளாகட்டும், சந்தர்ப்பங்களாகட்டும், அவனுடைய உணர்வுகளாகட்டும் எல்லாமே அதில் கலந்தே இருக்குது. அப்போது சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கை விடையும் அந்த வெற்றியாளனை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே கவனிக்கிறாங்க. அவங்ககிட்டருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தன்னை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எப்போவுமே அவங்களோட சேர முடியாது அவங்களால. ஒரு வெற்றியாளன் அவன் வெற்றியாளனாக தான் இருப்பான். அவனை கவனிப்பாங்க, அவனை மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் அவனை மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சாதாரண மனுஷனாக தான் ஆக முடியாது. அந்த சாதாரண மனுஷன் எப்போ தன்னை வெற்றியாளனாக மாற்றுறானோ அப்போ தான் அவங்களோட சேர முடியும். அது வரைக்கும் அது வெற்றியாளனோட தான் இருப்பான், சாதாரண மனுஷன் கூட தான் இருப்பான். அதனால் இந்த வேறுபாடு வெற்றியாளன் அல்லாதவங்கிற வேறுபாடு எதனால் வந்துச்சு அப்படின்னா அவனுடைய மனசுக்குள்ளாரையே அப்படி ஒரு வேறுபாடுங்கிறது பிறப்பிலே இருக்குது. அவன் என்னவாகணும், எது அவனுடைய தேவைங்கிறத தேர்ந்தெடுக்கிற ஒரு வேலையை அவங்க அந்த பிறப்பினுடைய அந்த சுவாபத்திலிருந்தே தான் நிர்ணயிக்கிறாங்க.
நுண் இறை சிறைப்பட்டு கிடக்கக்கூடியதன்று. அந்த சக்தி காலவெளி பந்தத்திலிருந்து விடுபட்டு உயர புத்திசாலிக்குள் ஓயாமல் முயன்று கொண்டிருக்கும். சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்வதற்காக கீழ்நிலை உயிர்களில் அதை உள்ளுணர்வு என்று குறிப்பிடுகிறோம். சாதாரண மனிதரில் அதை பகுத்தறிவு என்று குறிப்பிடுகிறோம். மேல்நிலை மனிதரில் அதை தீர்க்க தரிசனம் என்று குறிப்பிடுகிறோம். அந்த ஆற்றல் இவை எல்லாமுமே தான், அதற்கு மேலும் தான். அந்த பெயரற்ற பேராற்றலுக்கு சில சரியாக பெயர் சூட்டி இருக்கிறார்கள், புனித ஆவி என்று. ஆனால் இந்த மிர்தாத் அதை புனித புரிதலின் ஆன்மா என்று குறிப்பிடுகிறான். காலத்தின் மேல் ஓட்டையை உடைத்து கொண்டு வெளியே கடந்த முதல் மனித குமாரனை தேவகுமாரன் என்று குறிப்பிட்டது சரிதான். அவன் புரிந்து கொண்டு விட்ட அவனது தெய்வீக தன்மையை புனித ஆவி என்று அழைத்ததும் சரிதான். ஆனால் நீங்கள் எல்லோரும் கூட தேவகுமாரர்களே என்பது உறுதி. உமக்குள் புனித ஆவி உழைத்து கொண்டிருக்கிறது, அதன் வழியை தேடி. ஆம், அவனோடு சேர்ந்தே உழைக்கிறதே தவிர எதிராக உழைப்பதில்லை அப்படிங்கிறார். அப்போது நம்மளுடைய அந்த நுண் இறைன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜீவாத்மா அது ஒரு சிறைப்பட்டு கிடக்குது. அது ஏன் சிறைப்பட்டிருக்குன்னா அங்கே பந்தம் ஏற்பட்டிருக்குது. அந்த பந்தத்திலிருந்து அது விடுபட்டு அது ஒரு பெரும் முயற்சி பண்ணி அது இந்த காலத்தை கடந்து போகிறதுக்கு ஏதுவான ஒரு வழியை பார்த்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் நம்ம உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம். அதைத்தான் ஒரு சிலர் தீர்க்க தரிசனம்னு சொல்கிறாங்க. அதைத்தான் ஒரு சிலர் அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அப்போது அப்படி அந்த காலவெளியை உடைச்சிட்டு ஒருத்தர் வெளியில் வர்றாரு அப்படிங்கிறப்போ அவரை நாம் என்னென்னு குறிப்பிடுறோம்னா தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம், புனித ஆவி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். ஆனால் அதை மிர்தாத் என்னன்னு குறிப்பிடுறாருன்னா புனித புரிதலின் ஆன்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்படி தேவகுமாரனாகட்டும் புனித ஆவியாகட்டும் இதெல்லாமே கூப்பிட்டது எல்லாமே சரிதான். ஏன்னா நீங்கள் ஒரு புனித ஆவி தான், நீங்கள் அந்த தேவகுமாரன் தான். அதை நம்ம உணராமல் நாம் இருக்கிறோம். அந்த காலவெளியை உடைச்சி வெளியில் வர்றதுக்கான ஒரு முயற்சி செய்யாத வரைக்கும் நமக்கு அது புரிய போகிறதில்ல. அதை வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும். நமக்குள்ளார அந்த புனித ஆவிங்கிறது இருக்கவே செய்யுது, அது ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவன்கிறது நம்மளோட சேர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த ஒரு நிலையிலையும் நமக்கு அது எதிராக திரும்பினதே கிடையாது. நீங்கள் அதுக்கு எதிராக இருக்கலாம், நீங்கள் அந்த ஜீவனை கவலைப்படாமல் கவனிக்காமல் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த ஜீவன் உங்களுக்கு ஒரு காலத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தது கிடையாது. அப்படிங்கிறத கால கருமுட்டையை உடைத்து கொண்டு வெளிக்கடக்கும் வரை உங்களில் யாரும் தம்மை நானே கடவுள் என்று சொல்லக்கூடாது. மாறாக கடவுள் நான் தான் என்று சொல்லிக்கொள்ளலாம். இதை நன்றாக மனதில் பதிந்திருந்தால் உமது மனதில் செருக்கு ஏற்படாது. வேதனை தரும் வீண் கற்பனைகள் உமது இதயங்களை கெடுக்கும் சக்தியற்று போகும். உமக்குள் உள்ள புனித ஆவிக்கு எதிராக போராட்டம் நிகழாது. பெரும்பாலானவர்கள் புனித ஆவியின் செயல்களுக்கு எதிராக சென்று தமது இறுதி விடுதலையை தாமதம் செய்து விடுகிறார்கள். காலத்தை வெல்ல காலத்தை கொண்டே காலத்தோடு போரிட வேண்டும். வெளியை தோற்கடிக்க நீங்கள் வெளியே கொண்டே வெளியுடன் போராட வேண்டும். இவற்றில் எந்த ஒன்றுக்கு நீங்கள் ஆதரவளித்தாலும் இரண்டிற்குமே கைதியாகிவிட நேரிடும். அப்போ நன்மை தீமையின் எல்லையற்ற சேட்டைகளுக்குள் இடம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுருங்கிறார். அப்போது அந்த கால கருமுட்டையை உடச்சிக்கிட்டு இப்போ வெளியில் கிடக்கிற வரைக்கும் நான் தான் கடவுள் அப்படிங்கிற அந்த இருமாப்போடு நம்ம இருந்துடக்கூடாது. நான் ஈகோவோட அந்த அகங்காரத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. வேணால் நானும் ஒரு கடவுள் தான் சொல்லிக்கலாம், அந்த கடவுளுங்கிறது நான் தான் அப்படிங்கிறத சொல்லிக்கலாமே தவிர நான் மட்டும்தான் கடவுளுங்கிறது அகங்காரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். அதனால் நாம் அந்த புனித ஆவிக்கு எதிராக நம்ம நிற்காமல் அதோடு இணைஞ்சு நாம் அந்த காலத்தை கடக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்படி நீங்கள் காலத்தை கடக்கணுன்னா நீங்கள் அந்த காலத்தை வச்சு காலத்தில் இருந்துக்கிட்டே அந்த காலத்துக்கு எதிராக நீங்கள் போராடணும். இந்த வெளி அப்படிங்கிற உலகத்தை நீங்கள் வெல்லணுன்னா அந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே அந்த உலகங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வெல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அதான் உள் வெளி அப்படின்னு ரெண்டு இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கு எது வித்தியாசம், அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கு நாம் ஒத்துழைச்சாலும் நாம் ஏதோ ஒன்றில் பந்தப்பட வேண்டிய அவசியங்கிறது ஏற்பட்டுரும்.
அப்போ இந்த நன்மை தீமைன்னு சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வந்து தன்னுடைய சேட்டைகளை காமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம் மறுபடியும் தடுமாற ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த சமநிலை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். தமது தலைவிதியை கண்டு கொண்டு அதை அழிக்க தவித்து முயற்சி கொண்டிருப்பவர்கள் காலத்தோடு கொஞ்சி கொண்டிருக்க மாட்டார்கள். வெளியின் காலடி பதிந்து நடக்கவும் மாட்டார்கள். ஒரே ஒரு பிறவியில் யுகங்களை சுருட்டி மூடி எல்லையற்ற பெருவெளியை தீர்த்து கட்டி விடுவார்கள். மரணம் வந்து தமக்கு அடுக்கி இருக்கும் கருமுட்டைகளை தம்மை எடுத்து செல்ல அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். தம்மை மூடியுள்ள பல அடுக்கு மேலோடைகளையும் ஒரே சமயத்தில் தகர்த்தெறிய அவர்கள் தமது வாழ்வையே நம்பியிருப்பார்கள். அந்த வாழ்வு அவர்களுக்கு உதவும். எல்லாவற்றையும் நீங்கள் திறந்து விட்டால் காலமும் வெளியும் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தை இழந்துவிடும். நீங்கள் எந்த அளவுக்கு உடைமைகள் உள்ளனவோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிமை. குறைவான உடைமை, குறைவான அடிமை. நீங்கள் உடைமை கொள்ள வேண்டியவை உமது நம்பிக்கை, உமது அன்பு ஆகியவற்றை மட்டுமே. அத்துடன் புனித புரிதல் மூலமாக நீங்கள் விடுதலை பெறுவதற்கான தவிப்பு கூட தான் அப்படிங்கிறார். அப்போது நாம் வந்து ஒரு விஷயத்திலிருந்து நாம் மீண்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற முயற்சியோடு இருக்கிறவங்க வந்து கெஞ்சிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு அதை சாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. இது வந்து ஒரே பிறவியில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மொத்த அந்த மாயினுடைய செய்கையையும் சுருட்டி ஒன்றா அதை வந்து கடைசிடுவாங்க. அதை ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த மரணம்ங்கிறது ஒன்று வந்து அதுக்கு அடுத்தது ஒரு பிறவி அப்படிங்கிறது ஒன்று வரும். அதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. இந்த பிறவியோடு அதை முடிச்சிடுவாங்க. மறுபிறவிங்கிறதுக்கு பேச்சே இருக்காது. ஏன்னா சாகாத நிலைமைக்கு போயிடுவாங்க. செத்தாதான் மறுபடியும் பிறந்து வரணும். அதனால் அந்த மரணம் வந்து அதுக்கு அடுத்த கருமுட்டை உண்டாகிறதுக்காக அவங்க அனுமதி கொடுக்கறது கிடையாது. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை அடையக்கூடிய ஆத்மாவாக அவங்க மாறி அவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லாத்தையும் முதல்ல திறந்துருங்க. எதனாலேயும் உங்களுக்கு பந்தம் ஏற்படாது. எங்கேயுமே விருப்பு வராது. ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அது உங்களை அதிகாரம் செய்யும். நீ என்னை விரும்பு, என்னை வெறுத்துருன்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை அது கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சொத்துக்களும் சுகங்களும் நீங்கள் விரும்பி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க. ஏன்னா உங்களால் அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ளார போக முடியாது. அதனால் குறைவான உடைமை, குறைவான அடிமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போது நமக்கு ஒரு விஷயத்தில் நாம் உடைமை கொள்ளணும், அதாவது நாம் பந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னா அது எதுக்குன்னா நம்மளுடைய நம்பிக்கைக்காகவும் நம்மளுடைய அன்புக்காகவும் அந்த புனித புரிதலுக்காகவும் தான் நாம் அதை பந்தப்பட்டிருக்கணுமே தவிர மற்ற வேறு எதுக்காகவும் கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது அத்தியாயம் 35 கடவுளை நோக்கி செல்லும் பாதையில் தீப்பொறிகள். இதை நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.